ரம்மியமான இயற்கை சூழ்ந்த பொன்னணியார் டேம். இந்த பொன்னணியார் டேம் கரூர் தொகுதி உட்பட்ட பகுதிக்குள்ளே வருகிறது. மணப்பாறை தாலுகா வையம்பட்டிக்கு அருகில் உள்ள இந்த டேம் இயற்கை சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. 1960 எஸ்டிமேஷன் போடப்பட்டு 1975 கலைஞர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட அந்த டேம், இதனுடைய உயரம் 51 அடி, 18 அடி சேரும் சகதியுமாக இருக்கிறது. இந்த டேம் பெரிய 11 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டதாக இங்கே உள்ள வேலைவாக்கும் நபர்கள் சொல்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளாக தன்னுடைய அப்பா கட்டின இந்த டேமை தூர்வாரப்பட்டு மாயனூர் செக்டம்லேருந்து இருக்கிற இங்கேருந்து 52.6 கிலோமீட்டர் உள்ள அந்த செக்டம்லேருந்து காவிரி ஆற்றில் அதிகப்படியான வெள்ளம் செல்லும்போது காலத்தில் மட்டும் தண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்து வருவதற்கு ஒரு ஒப்பந்தமிட்டு மாயனூர் செக்டம்லேருந்து ஒரு லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக அந்த டேமை நிரப்பலாம். 52.6 கிலோமீட்டர் உள்ள மாயனூர் செக்டம்லேருந்து பொன்னணியாரட்டுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடி வச்சாலும் 550 கோடி தான் செலவாகும். எவ்வளவோ இலவசத்துக்காண்டி நீங்கள் கோடிக்கணக்கான ரூபா செலவழிக்கிறீங்க. 550 கோடி செலவழிச்சிங்கன்னா இந்த மணப்பாறை தாலுகாவில் இருக்கிற விவசாய அனைவரும் பயனடைவாங்க. சமீபத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் 21 தொகுதியில் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்க போகிறாங்கிறாரு. அது முக்கியமில்லை, இதுக்கு 550 கோடி செலவு பண்ணி இதையும் ஒரு விளையாட்டு பூங்கா, இங்கே ஒரு இயற்கை சூழ்ந்து அமைந்துள்ள இந்த இடத்துல ஒரு பூங்கா அமைச்சு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக்கலாம். அவங்க தாத்தா கட்டின இந்த டேமை பார்த்துட்டு சேரும் சகதியமாக இருக்கிற இந்த டேமை சீர்படுத்தி மணப்பாறை தாலுகா விவசாயிக்கு பயனடைய செய்ய அன்புடன் வேண்டுகிறோம். மேலும் இந்த தொகுதியில் உள்ள எம்பி தம்பித்துரை அவர்கள் சென்ட்ரலில் மினிஸ்டராக இருந்திருக்காரு, துணை சபாநாயகராக இருந்திருக்காரு, மாநிலங்க உறுப்பினர் மற்றும் மக்களவை உறுப்பினராக கடந்த 20 ஆண்டுகளாக சென்ட்ரலில் இருக்கார். அவர் வருஷத்துக்கு 5 கோடி ரூபா எம்பி மேம்பாட்டு நிதியிலேருந்து செலவு பண்ணாலே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அதுக்கு செலவழிச்சிருக்கலாம். தற்பொழுது ஜோதிமணி அவர்கள் 5 வருடமாக எம்பியாக இருந்தாங்க. அவங்களும் 5 வருஷம் முடிச்சுட்டு இப்போ 2வது பீரியடில் இருக்காங்க. அவங்களும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து எடுத்து இதுக்கு செலவழித்தா போதும். அவங்க சொந்த காசு செலவழிக்கலாம், அவங்க வீட்டு காசு செலவழிக்க வேண்டாம். கவர்மெண்ட்டு கொடுக்குற எம்பி நிதி ஃபண்டு அது உருப்படியாக செலவு பண்ணாலே மணப்பாறை தாலுகா விவசாயிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். நம்ம ஆண்ட ஆங்கிலேயர் பென்னி குயிக் அவர்கள் தன்னுடைய சொந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு பெரியார் டேமை கட்டி தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாடு 4 டிஸ்ட்ரிக்ட் விவசாயிகள் இன்னைக்கு பலனடைகிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகள் பலனடைகிறாங்க அங்கே. அந்த மாதிரி கரூர் தொகுதியில் நிற்கிற ஒவ்வொரு எம்பியும் அந்த உணர்வோட, தொலைநோக்கு பார்வையோட கவர்மெண்ட்டு கொடுக்குற ஃபண்டை உருப்படியாக செலவழித்து மணப்பாறை தாலுகா விவசாயிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுகொள்கிறோம். நன்றி, வணக்கம்.